கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. 1 தீமோத்தேயு 1 வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஏதோ ஒரு பாவத்துல, ஏதோ ஒரு அக்கிரமத்துல, நிந்தனை இல்லை, வேதனை இல்லை, பாடுகளில், உபத்திரவங்களில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாக இருந்தேன், அப்படி இருந்தும் நான் அதை அறியாமல் செய்தேன், அப்படி செய்தபடினால் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றேன் என்று சொன்னார். ஆம், இன்னைக்கு அநேகர் தாம் செய்கிறது என்னதென்று அறியாமல் தவறு செய்து விடுகிறார்கள். தவறு செய்து அதில் அகப்பட்டு விடுகிறார்கள். சின்ன பாவம் பெரிய பாவம் என்றெல்லாம் அல்ல, பாவம் பாவம்தான். மறைமுகமான பாவம், யாருக்கும் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், விலைப்பேணையான பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையிலே அகப்பட்டு கொண்டு இந்த உலகத்தில் சமாதானம் இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் ஒரு வேளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? இன்றைக்கு உங்களை பார்த்துதான் பரிசுத்த வேதம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆம், உங்களையும் என்னையும் ரட்சித்து அப்படி பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளை உயிரோடு எழும்பினார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற இயேசுவை நீங்களும் நானும் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க அதிகாரம் உடையவர். இன்றைக்கு இந்த வேளையிலே நீங்கள் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால், எப்பேற்பட்ட பாவமானாலும் இயேசு மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு இன்றைக்கு உடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.